சாத்தூரை தேர்ந்தெடுத்த நயினார் நாகேந்திரன் என்ன ஆச்சு தெரியுமா? நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில்தான் இருக்கிறார். ஏனென்றால் திருநெல்வேலிதான் அவருடைய பூர்வீகம். திருநெல்வேலியில் பிறந்து அதே மண்ணிலேயே அரசியலில் வேரூன்றியவர்தான் பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட சாத்தூரை குறிவைத்து சென்றார் நயினார் நாகேந்திரன். அங்கு போகும்போது தேமுதிக கூட்டணிக்கு வந்துவிடும் என எண்ணினார். அதே போல அங்கு தெலுங்கு பேசும் சமூகம் இருப்பதால் தனக்கு கணிசமான ஆதரவு கிடைக்கும் எனவும் எதிர்பார்த்தார். பல சாதகமான நகர்வுகளை எதிர்பார்த்து வேலைகளையும் ஆரம்பித்தார் நயினார் நாகேந்திரன். ஆனால் எதிர்பாராத விதமாக தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைத்தது. அதுவே நயினாரின் திட்டத்திற்கு பெரிய அடியாக விழுந்தது. அதே போல தான் சார்ந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் ஓட்டுக்கள் 24% நிச்சயமாக இருக்கும் என்பதை நினைத்து நம்பிக்கையோடு இருந்தார் நயினார் நாகேந்திரன். ஆனால் அதற்கும் விழுந்தது பெரிய அடி. முக்குளத்தூர் வாக்குகளை சிதறடிக்கும் விதமாக சசிகலா அவர்களது கட்சி சார்பில் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் இசக்கி ராஜா என்கின்ற வேட்பாளர் களமிறக்கப்பட்டார். இதன் காரணமாக முக்குளத்தூர் சமூக வாக்கு நயினாருக்கு முழுமையாக கிடைக்க வாய்ப்பு இல்லாமலேயே போனது. இதனால் செய்வதறியாமல் இருந்த நயினார் அதற்கு பிறகு தனது சொந்த ஊரிலிருந்து ஆதரவாளர்களை வரவழைத்து நிகழ்ச்சிகளை நடத்தினார். அதுவும் அவருக்கு கை கொடுக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த நயினார் நாகேந்திரன் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கிஷோரை வரவழைத்து தனியார் திருமண மண்டபத்தில் கூட்டம் சேர்த்து தேவேந்திர குல வேளாண் சமூக இளைஞர்கள் பெண்களுக்கு தேவையான நிதி வழங்கப்படும், தாட்கோ மூலம் தொழில் செய்ய கடன் வழங்கப்படும் என பல வாக்குறுதிகளை அள்ளி வீசினார். ஆனால் அவரது பேச்சு கேட்காமல் பாதியிலேயே பெரும்பாலான மக்கள் எழுந்து வெளியே சென்றுவிட்டனர். இந்த நிலைமையில் தேர்தல் நடக்கும்போது இவர்தான் ஜெயிப்பாரா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த நிலையில் நயினார் தரப்பிடமிருந்து கேட்டபோது இந்த முறை திருநெல்வேலிக்கு மாறாக சாத்தூரை தேர்ந்தெடுத்த நயினார் நாகேந்திரன் நிச்சயமாக வெல்வார். அவர் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக அங்கம் வகிப்பார் என நம்பிக்கையாக சொல்கின்றனர். வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கும் இந்த வேளையில் உண்மையில் நயினார் நாகேந்திரன் அவர்களது ஆதரவாளர்கள் சொன்னது போல அவர்தான் ஜெயிக்க போகிறாரா அல்லது மாற்றுக் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் ஜெயிக்க போகிறார்களா என்பது தேர்தலின் முடிவின் போது தெரிய வரும். திருநெல்வேலி என்னும் அவரது சொந்த ஊர், சொந்த தொகுதியை கூட்டணி தர்மத்திற்காக அதிமுகவிற்காக விட்டு கொடுத்த நயினார் சாத்தூரை தேர்ந்தெடுத்து களமிறங்கினார். நயினார் நாகேந்திரனின் வியூகம் வென்றதா அல்லது கை நழுவியதா என்பதை தேர்தல் முடிவுகள் நிச்சயம் பிரதிபலிக்கும். நயினார் அவரது ஆதரவாளர்களும் பாஜகவை சேர்ந்தவர்களும் நிச்சயம் சாத்தூர் பாஜக வசப்படும் என்பதில் நம்பிக்கையாக இருக்கின்றனர். அவர்களது நம்பிக்கை கைகூடுகிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள ஸ்க்ரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.